Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel. And this video only for Kerala state, no betting, no gambling. 4/9/2024 புதன்கிழமை 50-50 கம்பெனியோட ஃபஸ்ட் வீக் ஒரு சிறந்த கெஸ்ஸிங் பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த் இதே வாரம் வந்து 038 அண்ட் போன வாரம் 982 வந்திருக்கு. புதன்கிழமையோட ஃபாலோயிங் கால்குலேஷன்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு இன்றைக்கோட ஒரு சிறந்த கெஸ்ஸிங் பார்த்துருவோம். வாங்க ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுவோம். லாஸ்ட் மந்த்து 50-50 ஃபஸ்ட் வீக் ரிசல்ட்டு 038. அதுக்கடுத்த வாரம் 769, 542, 982. ஃபைனலாக நேற்று ரிசல்ட்டு 007. நேற்று பிசியில் ஒரு 07ம் 807 கொடுத்துருந்தோம். 4D வந்து 8007ன்ற மாதிரி வந்துச்சு. ஒரே ஒரு நம்பரில் தான் வந்து நேற்று ஒரு 4D 807 கொடுத்துருந்தோம். பிசியில் 020 கொடுத்துருந்தோம். யாராவது மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணிடுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட் மந்த் 038க்கு அந்த மெயின் ரூட்டில் ஒரு நம்பர் மார்க் பண்ணிடுவோம். 038க்கு 1 day பிஃபோர் ரிசல்ட் வந்து 993. க்ளூ நம்பர் வந்து 554. 554ல் பிசி 54 எடுத்துக்கிறோம், ப்ளஸ் 30 தான் நம்ம கால்குலேஷன். இதில் எடுத்துகிட்டு வர நம்பரை +1 -1 எடுப்போம். 84க்கு 1 மைனஸ் பண்ணால் 83. அதாவது 084 தான் கணக்கு. 083 வச்சுக்கோங்க. ரிசல்ட்டு 038. பிசி பவர் பண்ணாலோ அல்லது ரிவர்ஸ்லேயோ வந்து லாஸ்ட் மந்த் பாக்ஸில் ரூட்டு ஃபாலோ ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த ரூட்டில் இது நேற்று ரிசல்ட் 007. க்ளூ நம்பர் 113. 113ல் பிசி 13 ப்ளஸ் 30 43. 43 வந்து டைரெக்டாக 43ன்னே இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தால் 443ன்னு ஒரு நம்பர் வரலாம். அது வந்து மைனஸ் ஆனால் 42. 42 வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணால் 24 அல்லது 42 ஃபுல் ஆப்போசிட் போது 97ன்ற மாதிரி வரும். 42க்கு 47ன்னு வரலாம். அது வந்தால் 747ன்ற மாதிரி ஒரு நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 747 அப்படின்றது வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வீக் 982க்கு 1 day பிஃபோர் ரிசல்ட்டு. அதோட க்ளூ நம்பரோட ஏபி 52. 52 ப்ளஸ் 30 கால்குலேஷன் லாஸ்ட் வீக் நம்ம எடுத்திருந்தோம். இதில் வந்து 82 டைரெக்டாகவே கிடைக்கிது. பிசி ரிசல்ட்டு 982. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட ஏபி 11 ப்ளஸ் 30க்கு நமக்கு 41 கிடைக்கிது. லாஸ்ட் வீக் 82 டைரெக்டாக ஃபாலோ ஆச்சு. இந்த 41 வந்து பிசியில் 41 அல்லது 46ன்னு வரலான்ற மாதிரி என் கெஸ்ஸிங்கில் அப்படி தான் வருது. உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து டைரெக்டாக 52க்கு 82ன்னு வச்சுட்டான். அதனால தான் சொல்கிறேன். இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு 041 இல்லை 046 வரலாம். 3 டிஜிட்டில் பிசியில் 41 46 வர்றதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் மந்தோட ஒரு மேட்சிங் கால்குலேஷன் 993 தான் வந்து செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. போன மாதம் இதே வாரம் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு தான் 038. இப்போது 993ல் பிசி 93 எடுத்துக்கிறோம் நம்ம, மைனஸ் க்ளூ நம்பர் பிங்க் கலரில் மார்க் பண்ணுற க்ளூ நம்பரோட ஏபி 55. இதில் நமக்கு 038 ஃப்ரண்ட்டில் நம்பர்னாலும் 038 ரிசல்ட்டு 100% மேட்ச் ஆகுது. லாஸ்ட் வீக்கு 415 செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு 15 எடுத்துக்கிறோம், மைனஸ் க்ளூ நம்பரோட ஏபி 52. இதில் 37 கிடைக்கிது. 37 ஃபுல் ஆப்போசிட் பண்ணும்போது 82. அதுவும் வந்து நமக்கு லாஸ்ட் வீக்கும் மேட்ச் ஆகுது பவரில்.
இதே ரூட்டு நேற்று ரிசல்ட்டோட பிசி 07 மைனஸ் க்ளூ நம்பரோட ஏபி 14. இதில் 11ல் இதில் நமக்கு 004ன்ற மாதிரி கணக்கு. 04ன்றது டேரெக்டாக 04ன்னு வரலாம், அல்லது 59ன்னு பவரில் வரலாம். என் கெஸ்ஸிங் படி இந்த 59ன்றது தான் இன்றைக்கி பிசியில் வர மாதிரி இருக்குது. ஒன்று 159 வரணும், இல்லை 459 வரணும். இது வந்து அந்த மைனஸ் கால்குலேஷனு. இந்த கால்குலேஷன் புதுசாக இன்றைக்கி தான் மேட்ச் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நமக்கு 769க்கு அதுக்கடுத்த வாரம் 246 செவ்வாய்க்கிழமை அதோட குழு நம்பர் 352. ரிசல்ட் வந்து 769 வந்திருக்கு. 352ல் வந்து ஃபுல்லாக ஆப்போசிட் எடுத்தோம்னா 807 வரும். -44 நம்ம ரெகுலராக எடுக்கிற கால்குலேஷனு. 43ல் 769 மேட்ச் ஆகுது, 764ன்னு கிடைக்குது. இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 113. பவர் பண்ணால் 668 -43னா 625ன்னு வருது. நம்ம ரெகுலரில் 44ல் 624ன்ற மாதிரி வருது. 625 அதாவது 620ன்ற மாதிரி வரும். இந்த 625 யாராவது கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னு மட்டும் மேட்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் நீங்கள் 50-50 தான் தெரியுது. ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் 542க்கு ஒரு நாள் முன்னாடி ரிசல்ட்டு 404. க்ளூ நம்பர் 515. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 515 ஏபி 51 + 30 81 மேட்ச் ஆகல. 15 + 30 45. 45ன்றது பிசியில் வரல, ஏபியில் 54 ரிவர்ஸ் ஆகி வந்திருக்குது. அதனால் க்ளூ நம்பரோட ஏபி 11க்கு 30 எடுத்துட்டோம், பிசி 13க்கு 30 43 ரெண்டுமே எடுத்துட்டோம். டோட்டலாக வந்து எல்லா வார ரூட்டும் மேட்ச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பரோட கண்டினியூஷன் மட்டும் பார்த்துருவோம், அதோட கால்குலேஷன் மட்டும் பார்த்துருவோம். நேற்று ரிசல்ட்டோட க்ளூ நம்பர் 11க்கு 21ன்ற நம்பர் வர்றதுக்கு கண்டினியூஷன் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுனால் 221 221ன்னு வரலாம். ஏன்னா லாஸ்ட் மந்த் வந்து 554 எந்த போர்ட்லேயுமே வந்து சி போர்டுக்கு மேட்ச் ஆகலை. போன வாரம் பார்த்திங்கன்னா 521லேயும் வந்து சென்டர் போர்டு மட்டும் நமக்கு 2 இங்கே மேட்ச் ஆகுது சி போர்டில். அதனால் இங்கே வந்து 1 இருக்குது. இந்த 1 வந்து சி போர்டில் வந்து அந்த 221 மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு 221 அல்லது வந்து அந்த 21 வந்து 71ன்னு கூட வரலாம். அதாவது 071 ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் 1 மேட்ச் ஆனால் சொல்கிறேன், 221 அல்லது வந்து 071ன்னு வரலாம். வந்து 046 41 கொடுத்துட்டோம். வேறு டோட்டல் கெஸ்ஸிங் இவ்வளோ தான். எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணிட்டேன் நான். இந்த க்ளூ நம்பரோட பிசி 13க்கு கண்டினியூஷன் 24ன்னு ஒரு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 24ன்னு வந்தால் 24ன்றது இன்றைக்கி பிசியில் 74ஓ 79ஓ வரலாம். அதில் உங்கள் கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நான் டோட்டல் கெஸ்ஸிங்கை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ராங் நம்பர்ஸை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 443, 747, 041, 046, 159, 459, 221, 071 அண்ட் பிசியில் 071, 078 கூட வாய்ப்பு இருக்குது. பிசியில் 74 அல்லது 79 வரும். இது டோட்டல் கெஸ்ஸிங்கு. இதில் ஸ்ட்ராங் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
443, 221, 459, 071, அது 070 ஒன்று கொடுத்துட்டேன். 78 இந்த 5 நம்பர் எனக்கு ஸ்ட்ராங். உங்கள் விஷயங்கள் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். சி போர்டில் லாஸ்ட் வீக் ரூட் ஃபாலோ ஆச்சுன்னா சி போர்டில் 1 வரலாம். நான் வந்து 2 அப்படியே ஃபாலோ ஆச்சு. சி போர்டில் 1 வரலாம், அல்லது சி போர்டில் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1, 3 அது 2த்துல தான் ஒன்று வரலாம். ஓகே, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் சேர விருப்பம் இருக்கவங்க பிளான் பார்த்து மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு தனியாக வீடியோ வரும். நம்பர்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி மெம்பர்ஷிப் வீடியோவில் வரும். நாளைக்கு இந்த மாதிரி பெஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.